Dear friends, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இங்கிலீஷ்க்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டிஆர்பி கண்டக்ட் பண்ண போறா. ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு நேரம் எல்லாரும் ஜரூரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவில் இங்கிலீஷ்க்கான சிலபஸ்ல யூனிட் 1ல கொடுத்துருக்கிற பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ப்ரோஸ் பற்றி தான் பார்க்க போறோம். பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ப்ரோஸை ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலி 450 ADல இருந்து 1066 ADல உள்ள காலகட்டத்தை தான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல 3 முக்கியமான ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ஃபிரட் த கிரேட், ஆல்ஃப்ரிக் அண்ட் உல்ஸ்டன். ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல ப்ரோஸ் ரைட்டிங்ல இந்த 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we will begin with ஆல்ஃபிரட் த கிரேட். ஆல்ஃபிரட் த கிரேட் கிங் ஆஃப் வெசெக்ஸ் இல்லைன்னா கிங் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன் சொல்லுவாங்க. In literature, Alfred the Great is very often addressed as the father of English prose because he has translated some important books from Latin to English. So Alfred the Great oda translations என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது Pope Gregory oda Pastoral Care, Orosius oda The History of the World, Bede's Ecclesiastical History, Boethius oda Consolation of Philosophy, and St. Augustine's The Soliloquies. இந்த கொடுத்துருக்கிற ஆர்டர்ல தான் ஆல்ஃபிரடோட டிரான்ஸ்லேஷன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃப்ரிக் அப்படிங்கிறவரு. ஹி வாஸ் அ சர்ச் மேன் அண்ட் ஹி வாஸ் அன் ஆபட் ஆஃப் ஏன்ஷாம் இன் 1005. ஆல்ஃப்ரிக் பொறுத்த வரைக்கும் அவரோட முக்கியமான ஒர்க்கோட டைட்டில் என்ன அப்படின்னா கிராமர். இந்த கிராமர் அப்படிங்கிற புக்கை தவிர இன்னும் ஒரு 2-3 ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா த கேத்தலிக் ஹோமிலிஸ், த லைவ்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ் அண்ட் காலோக்கி. த கேத்தலிக் ஹோமிலிஸ் இஸ் 2 series ஆஃப் sermons suitable ஃபார் டெலிவரி பை priests. அண்ட் இதில் 3rd சீரீஸோட டைட்டில் தான் த லைவ்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ். அண்ட் காலோக்கி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டயலாக் பிட்வீன் மாஸ்டர் அண்ட் பீப்புள்ஸ், not only from the literary point of view, but also from the historical point of view. So, Alfric அப்படின்றது ஞாபகம் ஆரம்பிச்சது கிராமர், the Catholic homilies, the lives of the saints, and the colloquy. So, இந்த லிஸ்ட்ல 3வது ரைட்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது உல்ஸ்டன். உல்ஸ்டன் was the bishop of Worcester and archbishop of York, and he was a brilliant preacher also. இவரோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா Sermo Lupi ad Anglos அப்படிங்கிற அந்த ஒர்க் தான். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல ப்ரோஸ்ல இந்த 3 பேரோட கண்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது போக இன்னொரு முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா த ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் அப்படிங்கிறது. திஸ் ஒர்க் வாஸ் நாட் ரிட்டன் பை அ சிங்கிள் ஆத்தர் அண்ட் இட் வாஸ் கம்பைல்ட் ஆன் த ஆர்டர்ஸ் ஆஃப் கிங் ஆல்ஃபிரட் த கிரேட். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் annals in Old English and it also deals with the history of Anglo-Saxons. Dear friends, ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல ப்ரோஸ் ரைட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆல்ஃபிரட் த கிரேட், ஆல்ஃப்ரிக் அண்ட் உல்ஸ்டன். இவங்களோட ஒர்க்ஸ் தவிர த ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் அப்படிங்கிற அந்த ஒர்க்கையும் மறந்துடாதீங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல ப்ரோஸ் கண்ட்ரிபியூஷன்ஸ் இவ்வளோதான். அடுத்து ப்ரோஸ் இன் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.